இன்றைய செய்திகள் வாசிப்பது தமிழிசை. 100 நாட்கள் ஓடிய ஜென்சி சூப்பர் ஸ்டார் பிரதீப் ரங்கநாதனின் 25வது திரைப்படம். 25 ஆண்டுகளுக்கு முன் இதே நாளில் டிராகன் திரைப்படம் வெளியானது குறிப்பிடத்தக்கது. SpaceX நிறுவனத்தின் உதவியுடன் யக்ஷா படத்தை இனி செவ்வாய் கிரகத்திலும் காணலாம் என எலான் மஸ்க் அறிவித்துள்ளார். பக்கத்து வீட்ல போய் கொடுத்துட்டு வந்தாங்க. ரிலீஸ் டேட்டும் வேண்டும் என உலக புகழ் பெற்ற இயக்குனர் சந்தோஷுக்கு எலான் மஸ்க் வேண்டுகோள். ஏன்டா இவ்வளோ லேட்டு? நைட் ஷிஃப்ட் நீ தூக்கமே இல்லை, கண்ணை பாரு. சரி, அண்ணா உள்ளதா இருக்காரு. இல்லையா? ஆமா. ஏய் நல்லவனே, எப்பரா இருக்க? வாங்க, நீங்க தான் இந்த வீட்டுக்கு புதுசா குடி வந்திருக்கீங்களா? என்னாச்சு? ஒண்ணும் இல்லைங்க, அமேஸ் பட் காய்கறி வாங்க அனுப்பிச்சிருந்தேன், இன்னும் காணோம். ஓ அப்படியா? சரி, நான் இந்த வீட்டுக்கு போயிட்டு உங்க வீட்டுக்கு வந்தேன். ரமேஷ், தெருமுக்குல உன் பாட் சார்ஜ் இல்லாம விழுந்து கிடக்குதுடா. தோ வந்துட்டேன்டா. நாங்க எதிர்த்து வீட்டுல புதுசா குடி வந்திருக்கோம். தெரியும், வாங்க. வா மின்னு. தண்ணி எடுத்துக்கோங்க. தேங்க் யூ. என்னாச்சு? என்ன யோசிக்கிறீங்க? இல்ல, அந்த காலத்து பழைய வீடு மாதிரி இருக்கு. டிவி கூட அப்படிதான் இருக்கு. இல்லை, எங்கள் மாமனார் கொஞ்சம் பழைய காலத்து ஆளு தான். அவருக்கு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சூப்பர் இன்டெலிஜென்ஸ்லாம் பெருசாக பிடிக்காது. அதனால தான் எதுவுமே மாற்றாமல் அப்படியே ஓ, வச்சுருக்கோம். நாங்க குடி வந்திருக்கிற வீடும் அப்படிதான் இருக்கு. அது அப்படிதாங்க, வேற எப்படிங்க இருக்கும்? எங்கள் தாமனாரோட எங்கள் மாமனாரோட தங்கச்சி வீடாச்சு, அப்படிதான் இருக்குங்க. அப்படியா? ஓகே ஓகே. அம்மா, ஒரு நிமிஷம் இரு மின்னு. அம்மா. என்ன மின்னு? ஒரு நிமிஷம். அம்மா ஃபோன் வேணும். ஃபோன் வேணுமா? இந்தா, ஆனா சத்தம் போடாம பார்க்கணும், சரியா? பாப்பா என்ன படிக்கிறா? ஸ்கூல் சேர்த்திட்டீங்களா? இல்லை, இனிமே தான் ஸ்கூல் சேர்த்த போகிறேங்க. வீடெல்லாம் ஓகேங்களா? அதெல்லாம் எனக்கு ஓகே தான். நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்க? இல்லை, ஒர்க் எல்லாம் பண்ணலைங்க, நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஹவுஸ் ஒய்ஃபா? ஓகே ஓகே. என்ன பார்க்கற? ஏஐல கதை பாக்க. இதெல்லாம் என்ன கதை? இந்த தாத்தா சூப்பரா கதை சொல்ல தெரியுமா? அப்படியா? ஆமா. வா தாத்தாட்ட போலாமா? இவ்வளோ தள்ளி வந்து வீடு பார்த்துருக்கீங்க. போட வச்சிட்டு வா. ஹே தியா, நல்லா ஓட்டிட்டாங்கல்ல? ஆமாங்க. டிஸ்டர்ப் பண்ண வேணாம். வாங்க வாங்க, யார் அது? புதுசா வந்திருக்கீங்க? பக்கத்து வீட்ல இருந்து வந்திருக்காங்க, எனக்கு கிடைச்ச புது ஃப்ரெண்டு. அப்படியா? உங்க பேர் என்ன? மின்னு. ஓ, நல்ல அழகான பேர். தாத்தா, நீங்க நல்ல கதை சொல்லுவீங்களா? அது அவளுக்கு வேணுமா தாத்தா? சொல்லிட்டா போச்சு. சரி, நீங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தானே? அப்போ நானும் உங்களுக்கு 2 ஃப்ரெண்ட்ஸோட கதை சொல்லட்டா? 2015 ஒரு நாள் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் சினிமா பார்த்துட்டு திரும்பி வந்துட்டு இருக்காங்க. யார் அது? அம்மா, படம் முடிஞ்சிருச்சா? படம் முடிஞ்சு. டேய் ஷாம், ஒரு நிமிஷம்ண்ணா. சரி வா. வந்துடுறேன். நான் வந்துட்டேன். படம் செம்மையாக இருந்துச்சுல்ல? படம் நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் திருஷ்யமில் நல்லா இருந்துச்சுடா. இதுலேயும் நல்லா தான் இருக்குது, ஆனால் மோலால் அதில் மிரட்டி இருப்பார். ஏன் கமல் நல்லா நடிக்கா இல்லையா? ஏய், கமல் சார் எங்கடா சொன்னேன்? கமல் ஆல்ரவுண்டர்ரா. அதானே. சரி வா. ஆமாம், கமல் மோகன்லாலோட ஃபேன் தானே? நீங்கள் தானே சொன்னீங்க? ஏய் இரு, வண்டி எங்கடா வச்சேன்? அங்கே இருக்குண்ணா. சரி வா போகலாம். போகலாம். அட இருடா, எடுக்கலாம் நம்ம வண்டி. கத்தாதீங்க. போகலாமா? சரி, அது ரைட்டு. வேலைக்கெல்லாம் போகிற ட்ரீட் எங்க? என்ன, நான் வேலைக்கு சேர்த்து விட்டதே நீங்கள் தானே, உங்களுக்கு கொடுக்காமையா? சரி, நீ நாளைக்கு தானே வேலைக்கு போகிற? ஆமாம். வேலைக்கு போகும்போது இந்த மாதிரி ஃபங்கெல்லாம் வச்சுட்டு சுத்தக்கூடாது. சரி. இது என்னது? இது சும்மா லைட்டா. அண்ணா, இங்கே பாருண்ணா. என்னடா? அங்கே பாரியாயோ?
வாடி போலாம். டேய் வண்டி விடுறா. நீங்கள் தானே முன்னாடி இருக்கீங்க, நீங்கள் தான் இருக்கீங்க. அம்மே எங்கடா இங்கே போனாங்களோ? இப்படியா இல்லை இப்படியா? இப்படி போகலாம், அப்படியே போகலான்றியா? இப்படி போகலாங்கண்ணே. சரி ஸ்ட்ரெயிட்டாகவே போயிடலாம். போங்க. தேடி தேடி இருட்டியே போச்சுடா. யார் அது? எங்க பார்த்தியா மைல்களுக்கு சேலையை கட்டி விட்ட மாதிரி இருக்கு. ஆள் என்ன ஆளா? காடியில். ஏமா உங்கள் அப்பா விட்டு ரோடா? நீ பாட்டுக்கு போயிட்டு இருக்க. இதே நாங்கள் 2 வீலரில் வந்திருக்கோம். காரில் கீழே வந்தது என்ன ஆயிருக்கும்? நம்மக்கிட்ட தான் காரே இல்லையே. வாடா போலாம். போங்க. நடை பாரு, அருணாச்சலம் கிளவிங்க. அவன் என்னை பார்த்தா பாரு. இந்த வாய் தானே என்னை திட்டிச்சு. இதே வாயால நீ 6 மாசத்துக்கு ஒரு தடம் தான் பேசணும். அத மீறி நீ பேசின தலை வெடிச்சு சுக்கு நூறா போயிடும். உங்கள் ஃபோன் அடிக்குது. நீங்கள் பேசலையா? அட அதெல்லாம் நம்பாதீங்கண்ணா, பேசுங்கண்ணா. இல்லைண்ணா, நான் என்ன சொல்ல வரேன்னா கட்டே ஆயிடுச்சு. சரி சொல்லுங்கள். ஹலோ